இப்படிதான் ஒரு நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூனை வளர்த்த. அந்த பூனைக்கு பேரு நாய். என்ன பூனைக்கு பேரு நாயா? என்னங்க இது? இந்த நாய் அப்படிதாங்க பேரு வச்சிச்சு. அந்த பூனையும் சும்மா இல்ல, இவனுக்கு மேல இருக்கு. நாயின்னு கூப்பிட்டாதான் திரும்பி பாக்கு, அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருந்தேன். கரெக்டா நம்ம எங்கேயாச்சும் கிளம்பி வெளில போகும்போதுதான் குறிக்க ஓடும். வேலைக்கு போயிட்டு வந்த அசதியில நைட்டு சாப்பிட்டு போட்டு கண்ணை போடுவோம், திடீர்னு பியாடு கத்து. இவ்வளவு தொல்லை கொடுக்குற அந்த பூனை குட்டி தான் இவங்களுக்கு செல்ல. அதை கொஞ்சிறது என்ன, குளிப்பாடுறது என்ன, கூட வச்சுக்கிறது என்ன, படுக்கும் போது பக்கத்துல போட்டுதான் படுப்பேன். இப்படி ஒரு நாள் படுக்கும் போது பெரண்ட படுக்கிற அந்த பூனை மேல படுத்து அந்த பூனை மூச்சு அடைச்சு செத்து போச்சு. என்ன செத்து போச்சா? அட படுபாவி! அட இவனும் பண்ணாத அடியாயம் இல்லங்க. பூனை வளர்த்த, நாய் வளர்த்த, கிளி வளர்த்த, ஒட்டகச்சிவிக்கு வளர்த்த. அந்த ஒட்டகச்சிவிக்கு வளர்க்க கூட இல்லங்க, வீட்டுக்கு கொண்டு வர வழியிலே பாலத்துல அடிச்சு கொண்டுவிட்டேன். அதே மாதிரி சோபால உட்காரன்னு சொல்லிவிட்டு கிளி மேல உட்காந்து கிளிய கொண்டுவிட்டேன். நாய் கேன்சர் வந்து செத்து போச்சு. என்ன நாய் கேன்சர் வந்து செத்து போச்சா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, பின்ன நாய்க்கு பீடி குடிக்க கத்து கொடுத்தா வெறும் பீடி சிகரெட் குடிச்சு போட்டு கேன்சர் வந்து செத்து போச்சு. அரே யாரியா நீ? காமெடி பீஸ்ன்னு பார்த்தா நீ எனக்கு மேல இருப்ப போல.